ஸ்லெண்டனாவோட பேபி, அதாவது சைல்டு, இவன் மட்டும் ஏன் வித்தியாசமாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்லெண்டனாக்கு குழந்தை பிறக்குது, அதாவது சைல்டு வந்து பிறக்கிறான். பிறந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேபி மாதிரி தான் இருக்கான், நார்மலான ஹியூமன்ஸ் மாதிரி தான் இருக்கான். பட் வளர வளர அவனோட பிஹேவியர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. இது ஏஞ்சல் நாக்கு சுத்தமாக பிடிக்கல. இதனால என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு செவப்பட்டிக்குள்ளே இந்த சைல்டை வச்சு லாக் பண்ணிடுறா. உடனே ஸ்லெண்டர்மேன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த சைல்டை செவப்பட்டிலேருந்து வெளியே எடுத்துடுறான். இது ஏஞ்சல் நாக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சைல்டை கூட்டிகிட்டு போய் அசீலமில் விட்டுறான். அந்த அசீலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபேண்டன்ட் அசீலம். ஸோ சைல்டு அங்கே விட்டதுனால சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் சைல்டுமே இறந்து போயிடுறான். நான் ரீசெண்ட் வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஸ்லெண்டரோட ஹஸ்பண்ட் நாஸ்ஃபெராட்டை வந்து ரிச்சுவல் பண்ணுறவங்க அப்படின்ட்டு. ஸோ ஸ்லெண்டரோட ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஸ் இருக்கும். அண்ட் ஸ்லெண்டராவுமே தான் குழந்தைய ரொம்ப நாளாக தேடிட்டே இருக்கா. அப்போ ஒரு நாள் தான் அவளுக்கு தெரிய வருது இந்த மாதிரி சைல்டு வந்து அசீலமில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இவளுமே உடனே அசீலம் போய் பார்க்குறா. அப்போ சைல்டு இறந்துருக்கதை பார்த்து ரொம்ப மன வருத்தத்தோட அழுதுட்டு இருக்கா. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ஒருத்தங்களுக்கு ஒரு பவர்ஸ் இருக்கும்ட்டு. ஸோ ஸ்லெண்டரோட பவர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி சைல்டு திருப்பி உயிரோட கொண்டு வரா. பட் அவள் சாதாரண மனுஷங்க உருவத்தில் கொண்டு வராம இந்த உருவத்தில் கொண்டு வந்திருப்பா. ஏன் அப்படின்னா சைல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான ஆசை இருக்கும். என்ன ஆசை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பைடர் உருவத்தில் வாழணும்னு ஆசை இருக்கும். ஸோ இவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஸ்லெண்டர்னா இவனை இந்த மாதிரி வினோதமான உருவத்தில் கொண்டு வந்திருப்பா.